குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்கடாமா. இது ரொம்ப ஈஸியான கொஷின். இன்றைக்கி ஒரே ஒரு கொஷின் தான் நம்ம டிஸ்கஷன். அதில் எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஷினை கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் எக்ஸிபிட் த டயாமேக்னட்டிக் பிஹேவியர்? கீழ்கண்டவற்றில் டயாகாந்த பண்பை உடையது எது? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. O2 2-, O2 +, அடுத்து O2, அடுத்தது NO கொடுத்துருக்காங்க. இப்போ கீ பாயிண்ட்ஸை மட்டும் பிடிச்சிக்கோங்க. எந்த ஸ்பீசிஸ் கொடுத்தாலும் அதில் இருக்க மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கையை எழுதிடணும். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா பேரா, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா டயா. இதில் ரெண்டு நம்பர் மட்டும் எக்ஸப்ஷன். ஒன்று 10, இன்னொன்று 16. 10, 16 மட்டும் வந்ததுன்னா அது ஈவன் நம்பராக இருந்தால் கூட சரி, பேரான்னு தான் எழுதணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் He2+. இதில் 2 ஒரு ஹெச்சியில் 2 எலக்ட்ரான், இன்னொரு ஹெச்சியில் 2 எலக்ட்ரான், ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும். ஏன்னா ப்ளஸ் எப்போவுமே லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை தான் குறிக்கும். ஸோ -1. ஸோ 3 எலக்ட்ரான். 3ங்கிறது ஆட் நம்பர், அதனால் பேரா பண்பை காண்பிக்கும். அடுத்து Li2, ஒரு எல்லையில் 3 எலக்ட்ரான், இன்னொரு எல்லையில் 3 எலக்ட்ரான், மொத்தம் 6 எலக்ட்ரான். ஸோ இது ஈவன் நம்பர், அதனால் டயாகாந்த பண்பை காமிக்கும். அடுத்து N2 பார்த்திங்கன்னா ஒரு நைட்ரஜனில் 7, இன்னொரு நைட்ரஜனில் 7, மொத்தம் 14 எலக்ட்ரான், இரட்டைப்படை எண், அதனால் டயா. அடுத்தது N+, ஒரு எண்ணுக்கு 7, ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும். 6 எலக்ட்ரான், இது ஈவன் நம்பர், அதனால் டயா கேரக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா N2-, ஒரு நைட்ரஜனுக்கு 7, இன்னொரு நைட்ரஜனுக்கு 7, மைனஸ் இருந்ததுன்னா ஒரு எலக்ட்ரான் அதில் எக்ஸஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ +1. ஸோ டோட்டலாக 15 எலக்ட்ரான். 15ங்கிறது ஈவன் நம்பர், அதனால் பேரா கேரக்டர். அடுத்து O2 பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 8, இன்னொரு ஆக்சிஜனுக்கு 8, மொத்தம் 16 எலக்ட்ரான். இந்த 16 எலக்ட்ரான் நான் சொன்னேன் உங்களுக்கு 2 நம்பர் மட்டும் எக்ஸப்ஷன் சொன்னேன். 10, 16 மட்டும். இது ஈவன் நம்பராக இருந்தால் கூட பேரான்னு தான் எழுதணும். அடுத்து இது 2 நம்பர் மட்டும்தான். O2-, 8 + 8, மைனஸுக்கு இருந்தால் ஒரு எலக்ட்ரான் கூட்டிக்கிறீங்க. ஸோ 17 எலக்ட்ரான், ஒற்றைப்படை எண், அதனால் பேராகாந்தத்தன்மை. அடுத்து O2+, ஒரு ஆக்சிஜனுக்கு 8, இன்னொரு ஆக்சிஜனுக்கு 8, ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை கழிக்கணும். ஸோ -1, 15 எலக்ட்ரான், இது ஒற்றைப்படை எண், அதனால் பேராகாந்தத்தன்மை. அடுத்து CO எடுத்துக்கிட்டால் கார்பனோட எலக்ட்ரான் 6, ஆக்சிஜன் எலக்ட்ரான் 8, மொத்தம் 14 எலக்ட்ரான், இது ஈவன் நம்பர், அதனால் டயா பண்பு. அடுத்து CO+, 6 + 6 8, இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் 13 எலக்ட்ரான், பேராகாந்தத்தன்மை. 13ங்கிறது ஒற்றைப்படை எண், அதனால் பேராகாந்தத்தன்மை. அடுத்து CO-, கார்பனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு 8, மைனஸுங்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் கூட்டிக்கணும். 15 எலக்ட்ரான், ஸோ பேராகாந்தத்தன்மை. அடுத்து O2 2+, 8 + 8, -2, 2 ப்ளஸ்னால் 2 எலக்ட்ரானை கழிச்சிடணும். ஸோ 14 எலக்ட்ரான், இது ஈவன் நம்பர், டயா கேரக்டர். இப்போது நம்மளுடைய கொஷினுக்கு வந்துடலாம். இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, இந்த கொடுத்துருக்க இந்த 4த்தில் எது டயா கேரக்டர் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்? O2-, அடுத்து O2+, அடுத்து O2, அடுத்து NO. இப்போ O2க்கு நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு எழுதுகிறோம். 8 + 8 + 2, ஏன்னா 2- இல்லையா, +2, மொத்தம் 18 எலக்ட்ரான், டயா கேரக்டர். அதோடு நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம மற்றதும் செக் பண்ணிக்கணும். O2+ சொல்கிறப்போ ஒரு எலக்ட்ரான் 8 + 8, -1, 15 எலக்ட்ரான், பேரா கேரக்டர். அடுத்து O2 8 + 8, 16 எலக்ட்ரான். 16 எலக்ட்ரான் வந்தால் கூட இங்கே தான் தப்பு பண்ணிவிடுவாங்க பசங்க, டயான்னு எழுதிடுவாங்க. இந்த ஆன்சரை எழுதிடுவாங்க. 10, 16 மட்டும் எக்ஸப்ஷன். ஸோ 16 எலக்ட்ரான், ஸோ பேரா கேரக்டர். அடுத்தது NO பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8, 15 எலக்ட்ரான், பேரா. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் இது 3மே பேரா கேரக்டர். இது மட்டும் தான் டயா. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு டிக் அடிச்சிடணும். தேங்க்யூ சில்ட்ரன்.